உங்கள் தாய் நீங்கள் கோபப்படலாம் என்பதற்காக உங்களது வசனங்களை கவனித்து அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, நீங்க கோபப்படாமல் இருக்கணும் என்பதற்காக வசனங்களை தேர்வு செய்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம். எப்படி உங்களோட எப்படி பேசணும் என்று அவங்க யோசிச்சு பேசுறாங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க? அவர்களுக்கு நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க உங்களோட சுதந்திரமா பேசணும். எப்படி பேசினாலும் எனக்கு இவனோட உரிமை இருக்குமே, எதுவும் என்ன செய்ய மாட்டான், எனக்கு திருப்பி பேச மாட்டான் என்ற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தை சொல்லுங்க என்று குர்ஆன் வசனம் சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உணர்வுகளை மதிக்க நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும். எங்களது நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அறிவு, அந்த உறுதி, அந்த நிலை முன்னால் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒரு பொழுது மாற்றிவிடக் கூடாது. அப்படி நடந்தோம் என்றால், நாம் உண்மையிலே இருந்தோம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை காப்பாற்ற போதுமானவன், எங்களை கூலி தர போதுமானவன். அதிலே மிக முக்கியமாக பெற்றோர்கள்.